மலர் பாதமே வேதங்கள் பாடாகவே வேதங்கள் காணாத மலர் பாதமே அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே அருள் ஜோதி ஆண்டவனே அம்மையை ஆளுந்தையாடிதியே ஆண்டவனே அம்மையை ஆளுந்தையாடிதியே ஆதியின் நல்கள் அருள் ஜோதி தந்த தாய் சுற்றம் என்னும் பந்த பாசம் தன்னை தந்ததில்லா இன்பம் தந்ததுண்டு ஐயா தந்த தாய் சுற்றம் என்னும் பந்த பாசம் தன்னை தந்ததில்லா இன்பம் தந்ததுண்டு ஐயா முந்திய வினைகள் செய்திருந்த போதிலும் வினைகள் செய்திருந்த போதிலும் மூடனை பிள்ளை தன்னை பொறுத்தாலுமே எந்த ஜம்முவரின் ஜெகதேசானே தாயே கலைவாணி தாயே எந்த ஜம்முவரின் ஜெகதேசானே உன்னை வரந்தார் பெருமானே அன்பு சிவம் இரண்டு ஒன்றல்லவோ முழு செல்வவோ அன்பே சிவம் இரண்டு ஒன்றல்லவோ அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே அம்மையா அப்பனே உண்மையில் உருவே ஆதியந்தல் அருள் ஜோதியே ஆண்டவனே அம்மையை ஆளுந்தையாடிதியே ஆண்டவனே அம்மையை ஆளுந்தையாடிதியே ஆதியந்தல் அருள் ஜோதியே அருள் ஜோதியே அருள் ஜோதியே பேரன்பு கொண்ட பிறர்களே பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருமக்களே ஊர் அலுவலுக்கும் ஏத்திக்கும் புகழ்மனுக்கும் தித்திக்கும் திருநாடாம் வற்றாத வளர்மக அழிநாடாம் அறப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் எண்ணும் முப்பால் தந்த வள்ளுவனின் நீதி நூல் ஆத்துச்சோடு தந்த அபையன் பொன்மொழிகளும் இளங்கோவனில் தந்த சிலம்பதிகரம் சிவகா சிந்தாமணி வளையாபதி குண்டரகேசி மணிமேகலை என்ன ஐம்பொருள் கம்பிகளும் ரீக் யஜூர் சாமம் அதர்வனம் போன்ற 4 வேதத்தை உருவாக்கி தந்த வியசுமணி போதைகளும் கம்பம் கொடுத்த கம்ப ராமாயணமும் கம்ப ஒட்ட கூத்தார் காலமிக பொருள் உருவாக்கி தந்த பாரி ஓரி அதிகமான் குலமான் போன்ற எண்ணற்ற இலக்கியங்களை உருவாக்கி தந்த புலமைகளில் 4 கஸ்தூரி லட்சுமி ருக்மணி கற்பு கட்சி கண்ணகி கவி கட்சி சரஸ்வதி மாகலட்சி மகாலட்சுமி அன்பு கட்சி எல்லீஸ்வரி மாமாடு முத்துமாரி சொல்லு கட்சி சாவித்திரி நீதி கட்சி சந்திரபதி பாசத்தச்சர் வெள்ளையம்மாள் பாக்கி தச்சு பரமேஸ்வரி பத்தி நடிச்சு சுருதண்டவரை வெண்கட்டணங்கை காவி கட்சி உத்தரகாளி உத்தரதசு உத்தரகாளி செல்வத்தத்து சீதாதேவி வாழு கட்சி லட்சுமி பாய் இப்படிப்பட்ட உத்தம பத்திரிகள் வாழ்ந்து வரைந்து
இந்த செல்வத்தில் அவதரித்திருக்கும் எனதருமை தலைவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஈஸ்வரத்தை சேர்ந்து அன்பிற்கும் பண்புக்கும் பாசத்திற்குரிய என்னுடைய குருவகையே அகரமுத்தல் மகனாகிய குமரேசு அண்ணன் கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் 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 பல. காசிராஜன் என்று சொல்லக்கூடிய தாசிராஜன் என்று சொல்லக்கூடிய தாசிராஜ மகன் போசராசன், போசராஜ மகன் துளசேந்திர மன்னன், துளசேந்திர மன்னன், துளசேந்திர மன்னன் என்று அழைப்பார்கள். இந்த காசி நாட்டை கண்ணிமை போல் கட்டதால் என்னை காசி மன்னா, காசி மன்னா, காசி மன்னா என்று அழைப்பார்கள். இந்த காசி நாட்டை துயரங்கள் தீர்ப்பதால் துளசேந்திர மன்னா, துளசேந்திர மன்னா, துளசேந்திர மன்னா என்று அழைப்பார்கள். செம்பகர் ஆட்சி என்று பெண்ணை திருமணம் செய்து செல்பாக்கியமாக நான் வாழ்ந்து கொள்கிறேன். மனிதராக பிறந்துவிட்டால் 16 செல்வமாக வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த 16 செல்வத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை. 16 செல்வம் என்ன செல்வம் என்றால் மலை செல்வம், மக்கள் செல்வம், குழந்தை செல்வம் என்று சொல்லுது. அந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை. ஐயோ தெய்வமே, நான் யாருக்கு என்ன செய்தேன்? கூலி குறித்தேனாம், குரானாலி இட்டேனாம், இட்ட வேலையை முடிச்சு செய்தேனாம், பிள்ளை பால் கிட்டவள் கள்ளிப்பல் கொடுத்தேனாம், பிச்சைக்கு வந்தவரை பின்புக சொன்னினா, ஆண்டி அடித்தேனா, அடியாய் செய்தேனா, நடக்கும் தடத்திலே லஞ்சம் விழுந்தேனா, குடிக்கும் ஜலத்திலே குடி நஞ்சி கதிரா. ஆண்டவா, எனக்கு ஏறி இந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவன் கொடுக்க கல் என்று நினைத்ததா கடவுள் என்று அடித்தினால் மடக்கிக் கொண்டு வருகிறது. எனக்கு குழந்தை பாக்கியது கிடைக்கவில்லை. தெய்வமே, நான் என்ன செய்வேன்? தாயே, எனக்கு கருணை கட்ட விடவம்மா. இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன், தாயை கருமாறி வர வேண்டும். என் உள்ளத்தால் பாடுகின்றேன், தாயை கருமாறி வர வேண்டும், தாயை கருமாறி வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயை கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன், தாயை கருமாறி வர வேண்டும். சக்திக்குள் அடங்காத பேருமில்லை, உந்தல் பக்திக்கு மயங்காத மனிதர் இல்லை. சக்திக்குள் அடங்காத ஏகும் இல்லை, உந்தல் பக்திக்கு அடங்காத ஏகும் இல்லை. சக்திக்குள் அடங்காத பேருமில்லை, உந்தல் பக்திக்கு மயங்காத மனிதர் இல்லை. எத்திக்கும் உள் புகழும் கலக்கமில்லை, கணக்கமில்லை. எத்திக்கும் உள் புகழும் களங்கமில்லை. என்றைக்கு நீ இருக்கு வரை கவலை இல்லை, அம்மா கவலை இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயை கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றே தாயை கருமாறி வர வேண்டும். தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா, தடையின்றி வருவோர்க்கு துணை நீயம்மா. தடமாறி வருவோர்க்கு துணை நீயம்மா, தடமாறி போவோர்க்கு துணை நீயம்மா. தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா, தடையின்றி வருவோர்க்கு துணை நீயம்மா. அழுதாலும் தொழுதாலும் நீதானம்மா, அடுத்தாலும் கொடுத்தாலும் நீதானம்மா. அழுதாலும் தொழுதாலும் நீதானம்மா. அருள் மாறி பொழி வேண்டும் மாரியம்மா, எங்கள் மாரியம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே
தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயே கருமாறி வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் தாயே கல் என்று நினைத்தல்ல கடவுள் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் போதும் அனைத்து நாட்டு ஜோதிடர்கள் வந்தார்கள். அனைத்து நாட்டு ஜோதிடர்களை பார்த்தும் என் ஜாதகத்தையும் கணித்து பார்த்தார்கள். ஏதேனும் குழந்தை பாக்கியம் இருக்குமா என்று நினைத்து பார்த்தார்கள். ஜாதகத்தை பார்க்கும் போதும் ஜாதகத்திலே குழந்தை பாக்கியம் இல்லை என்று அனைத்து நாட்டு ஜோதிடர்களும் சொல்லிவிட்டார்கள். நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். தெய்வமே, நான் என்ன செய்தேன்? அனைத்தினமும் 6 கால பூஜை செய்து ஆண்டவனை வழிபட்டிருக்கும் போது எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டீர்கள். என்ன செய்வேன்? அழுது புலம்பிக் கொண்டது. 6ஆம் ஆண்டில் வாழப்பட்ட ஜோதிடர் தெரிவித்தார், மன்னா ஏன் அழுகின்றீர்கள்? ஏன் புலம்ப வேண்டும்? மன்னா கலக்க வேண்டாம் அண்ணா, அழுக வேண்டாம் அண்ணா, புலம்ப வேண்டாம் அண்ணா. தங்களுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய மனையால் ஜாதகத்தை கொடுங்கள் ஜாதகம். இருவர் ஜாதகத்தை நான் கணித்து பார்க்கின்றேன் சொன்னேன். அனைத்து நாட்டு ஜோதிடர்கள் பார்த்தார்கள். அனைத்து நாட்டு ஜோதிட ஜாதகத்தை கணித்து பார்த்தார்கள். குழந்தை பாக்கியமே இல்லை 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 என்று சொல்லிவிட்டார்கள். தாங்கள் மட்டும் என்ன சொல்லுவீர்கள்? அதைத்தானே சொல்லப்படுகிறேன். இல்லை மன்னா, இருவர் ஜாதகத்தை கொடுங்கள், நான் ஜாதகத்தை கணித்து பார்க்கின்றேன் தெரிவித்தார். என்னுடைய ஜாதகத்தையும் என்னுடைய மனையால் ஜாதகத்தை இருவர் ஜாதகத்தை கொடுத்தேன். அப்போது ஜாதகத்தை பார்த்து அவர் கணித்து விட்டு, மன்னா தங்களுடைய ஜாதகத்தில் எவ்வித குறையே இல்லை மன்னா, தன்னுடைய மனையால் ஜாதகத்தில் 3 தோஷங்கள் இருக்கிறது மன்னா. 1 கருண தோஷம், 2 பசு தோஷம், 3 நாக தோஷம் என்று சொல்லக்கூடிய 3 தோஷங்கள் இருக்கிறது மன்னா. ஒரு தோஷத்திற்கு 7 ஆண்டு, முவ்வேல் 21 ஆண்டுக்கு பிறகு தங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் மன்னா. குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் குழந்தை பத்திக்கு சென்று குழந்தை பத்தி வழங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். குழந்தை பத்தி நான் வழங்கி வந்து இருக்கின்றேன். எனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றா அணிதினம் நினைத்துக் கொடுக்கிறேன். நான் வணங்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கவில்லை, கடவுளுக்கு கூட நான் செய்த பாக்கியம் என்று செய்து பிடிக்கவில்லையா? ஆண்டவா, நான் யாருக்கு என்ன செய்தேன்? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா? யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யார் குடியே நான் கெடுத்தேன் இறைவா? ஊருக்கு என்ன பாப செய்தேன் இறைவா? அது உனக்கு கூட பிடிக்கவில்லை இறைவா. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா? பிள்ளையில்லா பாவி நான் தான் இறைவா, இங்கு புலம்பி இங்கு தவிக்கிறேனே இறைவா. பிள்ளையில்லா பாவி ஐயா இறைவா, இங்கே புலம்புகின்றேன் நான் தவித்தேன் இறைவா. நான் பிள்ளையில்லா பாவி நான் தான் இறைவா, புலம்பி இங்கு தவிக்கிறேனே இறைவா. இறைவா 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 இறைவா. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா? ஊருக்கு என்ன பாப செய்தேன் இறைவா? அது உனக்கு கூட பிடிக்கவில்லை இறைவா. இறைவா 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 இறைவா. கன்றிலிருந்த பசுவை போல இறைவா, கதறி நான் புலம்புகிறேன் இறைவா. கண்டிழந்து பசுமை போல இறைவா, கதறி எங்கே நான் குடித்தேன் இறைவா. நான் கன்றிலிருந்த பசுவை போல இறைவா, கதறி நான் புலம்புகின்றேன் இறைவா.
யாருக்கு என்ன பாவம் செய்தை இருந்தாலும் எனக்கு குழந்தை பக்கி பிள்ளை என்று நினைத்து அழுது பிழைப்பிக்கிட்டால் நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் அல்லவா? இப்பாடலை பாராட்டி பாசத்திற்குரிய அண்ணன் அவர்கள் என் மீதில் அன்பு கொண்டு 50 செல்வத்தை பாராட்டி கொடுக்கிறார். அவர் குடும்பம் எந்த வகை போனாலும் தங்கமாக தெய்வத்தின் அருள்பட்டு பல்லாண்டுகளமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று பார்த்துகின்றேன். இருந்தாலும் என்னுடைய மந்திரி அழைத்து என்னுடைய நாட்டு நலனை பற்றி விசாரிக்க வேண்டிய நாட்டு மக்கள் நலமாக இருக்கிற மந்திரி யாரு? மன்னா வாழ்க, மன்னர் வாழ்க. மந்திரி யாரு? மன்னா நலமாக இருக்க வேண்டும். நல்லா இருக்கேன் மன்னா. உங்களோட ஆட்சினால எந்த ஒரு குறையும் இல்லை மன்னா. வருமுன் காப்பது மந்திரிக்கு அழகு என்று சொல்வார்கள். ஆமண்ணா. செங்கோல் பிடிப்பது மன்னருக்கு அழகு என்று சொல்வார்கள். ஆமண்ணா. இருந்தாலும் எனக்கு நாட்டு மக்களுக்கு எவ்வித குறைகள் இருக்கிறதா? குறைகளை நிறை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் மந்திரி தங்கள் அழைத்திருக்கிறேன். ஆமண்ணா ஆமண்ணா. நான் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் உறுப்பா என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கேளுங்க மன்னா, கேளுங்க. தாராளமாக கேட்டால் ஏராளமாக பதில் வரும் மந்திரியாரே. அப்படினால் ஆனா எங்கள் தோறு ஆறுகால பூஜை எங்களோரு 6 கால பூஜை அன்பா நடக்கின்றதா? எனக்கு தெரிவதற்கு பதில் உரைக்கு மனதேசம் ராஜலட்சணம் தேசம் ராஜலட்சணம் எதிர்புறத்திடுவே ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் ஆண்டவனுக்கு சரிவராக நடந்து வருகிறதா? அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை மன்னா, நல்லபடியா நடந்து வருது மன்னா. ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளா 6 கால பூஜைகளும் சரிவரமாக நடந்து வருகிறது. அதில் ஏதேனும் குறையே இல்லை என்று இல்ல மன்னா, இல்ல. சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா இருக்காங்க. அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அருமையிலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் அன்பாய் நடக்கின்றதா? அருமையிலுக்கோ அன்னச்சத்திரமும் அன்பாய் நடக்கின்றதா? அங்கே அருமையிலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் அன்பாய் நடக்கின்றதா? அது எனக்கு இப்ப தெரிவதற்கு பதிலுறப்பணி மந்திரியே. 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பதிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அதில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா? அதுல எந்த ஒரு குறையுமே இல்ல மன்னா. அதில் எவ்வித குறையில்லை. மாத ஒரு மாறி வருட ஒரு பொன்முறை பொழிந்து நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறார்களா? அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்ல மன்னா. விவசாயிகளுக்கு சேர வேண்டிய விதைதானிகள் ஏற்கடுப்பு மாநில கொடுத்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்களா? அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்ல. விவசாயிகள் சேத்தில் கால் வைத்தால் நாம் சோத்தில் கால் வைக்க முடியும். அப்படி என்றால் இந்த துளசேந்திர மன்னன் அரசாட்சி செய்து வருகிறார். இந்த காசி மன்னத்தில் எவ்வித குறையே இல்லை என்றுதான் தாங்கள் நிரூபிக்கிறீர்கள். எந்த குறை இருந்து ஆனா ஒரே ஒரு சின்ன மனசு கஷ்டம் தான் மன்னா. என்ன குறை? என்ன குறைனா உங்களுக்கு என்ன மன்னா குறைச்ச? இந்த நாட்டுல எல்லாமே இருக்கு, சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு வாரிசு இல்ல நினைச்சாதான் மன்னா ரொம்ப பத்திரியாரு. இந்த காசி மன்னத்திலே துளசேந்திர மன்னன் அரசாட்சி செய்து கொள்கிறார். இவருக்கு பிறகு நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு குழந்தை செல்வி விளைகின்ற நாட்டு மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். மந்திரியாரே, அதைத்தான் நானும் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்படி புலம்பிக் கொண்டிருக்கும் போது ஜோதிடர் அரண்மனை வாழைப்பட்ட ஜோதிடர் தெரிவித்தார். மன்னா, தங்களுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய மனையாள் ஜாதகத்தையும் 2 ஜாதகத்தை கொடுங்கள், ஏதேனும் குழந்தை பாக்கியம் இருக்கின்ற கணித்து பார்க்கிறேன் என்று தெரிவித்தார். அதற்கு நான் தெரிவித்தேன். அனைத்து நாட்டு ஜோதிடர்கள் வந்தார்கள், ஜாதகத்தை கணித்து பார்த்தார்கள். மன்னருக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள். தாங்கள் மட்டும் குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறீர்களே. இல்லை மன்னா, தன்னுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய மனையாள் ஜாதகத்தை கொடுங்கள், நான் கணித்து பார்க்கிறேன். சரி என்று என்னுடைய ஜாதகத்தையும் என்னுடைய மனையாள் ஜாதகத்தை 2 ஜாதகத்தை கொடுத்தேன். 2 ஜாதகத்தை கணித்து பார்த்துவிட்டு என்னுடைய ஜாதகத்திலே மன்னா, தங்களுடைய ஜாதகத்தில் எவ்வித குறையுமே இல்லை மன்னா. தன்னுடைய மனையாள் ஜாதகத்தால் 3 தோஷங்கள் இருக்குது. 1 கரு தோஷம், 2 பசு தோஷம், 3 நாக தோஷம் என்று சொல்லக்கூடிய 3 தோஷங்கள் இருக்குது மன்னா. ஒரு தோஷத்திற்கு 7 ஆண்டு, 22 ஆண்டுக்கு பிறகு தங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் மன்னா என்று சொல்வார். அவர் சொன்ன பிறகு 20 ஆண்டுகள் முடிந்து விட்டது. என் மனையாளாகப்பட்டது நிறைய மாத கிருப்பமாக இருக்கிறார். நாட்டு மக்களை காப்பாற்ற எவ்வித குறையே இல்லை. அப்படி என்றால் இது ஆரம்பர சத்தமாக இருக்கிறது. என் மனையாளாகப்பட்ட குழந்தை பிறந்து விட்டது என்று குழந்தை பிறந்து விட்டதா? என்ன குழந்தை என்று பார்த்தோம்தாயா? குழந்தை என்ன குழந்தை பிறந்து இருக்கிறது? ஆண் குழந்தை பிறந்து விட்டதா? மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே சென்று உடனே எனது மகனை நான் பார்த்து வருகின்றேன்.
இருங்க மண்ணா, அவசரப்படாதீங்க. மந்திரியாரே, 21 ஆண்டுக்கு பிறகு எனக்கு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா. அந்த குழந்தையை பார்க்க என்று சொல்லும் போது தடுத்து நிறுத்திட்டு என்ன காரணம் இல்ல தெரியுமா? மண்ணா, அரண்மனை சோசியவரை வச்சு வச்சுட்டேன். அப்புறம் நீங்க போய் பிள்ளைய குல பார்க்கணும். ஆச்சாரப்படி வாழையடி வாழையாக ஆமா. ஜோதிடர் அழைத்து ஜாதகத்தை கணித்து பார்ப்பது வழக்கம். ஆமண்ணா. இப்போது தன்னுடைய மகனுக்கும் ஆ. எதிர்காலம் எப்படி இருக்கிறது, என் மகன் ஜாதகத்தை கணித்து ஆமா, பார்த்துவிட்டு ஆமா. பிறகு சந்திக்கலாம் என்று தெரிவிக்கிறார். ஆமண்ணா. ஆகட்டும், தாங்கள் சொல்வது உண்மைதான். அரண்மனையில் வாழைப்பட்ட தலை சிறந்த ஜோதிடர் இருக்கார் அல்லவா, அதான். அவர் அழைத்துவான். இதோ. மகன் ஜாதகத்தை கணித்து பார்த்துவிட்டு பிறகு எனது மகனை இதோ பார்க்கிறேன். இதோ அழுத்தி வரீங்க. வந்தான் வீரமண பிள்ளை, வானத்தை விட்டு வாரான் வீரமண பிள்ளை. ஹலோ ஹலோ. வந்தான் வீரமண பிள்ளை, அகத்து விட்டு வாரான் வீரமண பிள்ளை. வந்தான் வீரமண பிள்ளை, வானத்தை விட்டு வாரான் வீரமண பிள்ளை. அப்படி குளிச்சு தலைமொழிக்கு குங்குமம் பட்டு வச்சு குடிச்சு தலகி கோவிலுக்கு போய் வந்து, குடத்தில் திட்ட கொட்டு கோயிலுக்கு போகி வரே. தலைமொழி கோவிலுக்கு போய் வரு. குடத்தில் திட்ட கொட்டு கோயிலுக்கு போய் வந்தே. வந்தான் வீரமண பிள்ளை, அகத்து விட்டு வாரான் வீரமண பிள்ளை. பிராமண பிள்ளை, பிராமண பிள்ளை, இல்லை இவார் அம்மன பிள்ளை. அம்மன பிள்ளையா? அம்மன பிள்ளை யாரு வரல ஓய். அருமையா ஆரம்பிச்சாச்சு, ஜோசியர் வந்தாச்சு. இருந்தாலும் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வருவர்களே, எதிர்கால இளம் சிங்கங்களே, காலில் காடு சென்று மாலி வீடு மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருமக்களை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தோர் கவல் புரியும் கவல் தெரியவர்களே, ஊர் முக்கியஸ்தவர்களே, விழா கமிட்டியவர்களே, இளைஞர் நப்பண்ணி மறந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களே, நாடகத்தை காண வந்த நாடக கலரசிலே உங்கள் அனைவருக்கும் எங்களது சேர்ந்த நாடக அமைப்பாளர், நாடக ஆசிரியர், நாடக வித்வான் என்று சொல்லக்கூடிய உலகமெங்கும் போற்றக்கூடிய அருமை அப்பா மறைந்த மாமேதி அகரமுத்து அவர்களை தவப்பதவன் எங்களது சிறந்த நாடக அமைப்பாளர் குமரேசன் அண்ணாமலை கலைக்கு சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இருப்பினும் அனுதினம் வரக்கூடிய அந்த ஐயப்பனை வணங்கிவிட்டு கதிக்க வருகிற காரணத்தினாலே சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எல்லாம் மணக்குது மலையில் எல்லாம் மணக்குது, என்ன மணக்குது அனது என்ன மணக்குது. இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப தந்தக தோம் தோம், சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப தந்தக தோம் தோம். எல்லாம் மணக்குது மலையில் எல்லாம் மணக்குது, எல்லாம் மணக்குது மலையில் என்ன மணக்குது. வீரமணி கண்டன் சல்லதியிலே மணக்குது, பள்ளீர் மணக்குது, திருநீர் மணக்குது. ஆண்டவனின் சல்லதியில் அருள் மணக்குது, ஆண்டவனின் சந்நிதியில் அருள் மணக்குது. ஐயப்பமார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. இங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்டை சுமந்து கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பணிவேளையே ஏறிடவே சக்தி பிறக்குது. ஐயப்பா பள்ளிக்கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே பக்தி பிறக்குது. பகவான பார்த்து புட்டா பாவம் தொலையுது, பகவானு பார்த்து புட்டா பாவம் பறக்குது. 18ஆம் படி தொட்டால் வாழும் இடிக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும்
ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை தருகுது பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை தருகுது காட்டுக்குள்ளே சரண தோசம் வாணி பிளக்குது காட்டுக்குள்ளே சரண தூதம் வாணி பிறக்குது ஓம் சாமி சரணமையப்போ காட்டுக்குள்ளே சரண தோசம் வாணி பிறக்குது வீட்டு வளர்ந்த பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது வீட்டு வளர்ந்த பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன்